நம்பர் 1 அறிவிப்பு நம்பர் 1 அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2021 ஆண்டில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 5 அடிப்படையிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2020 ஆண்டில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 19 மற்றும் 20 அடிப்படையிலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கேஸ் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் திட்டம் இது தொடர்பான பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை முறையாக ஆய்வு செய்து 2026 செப்டம்பர் 1 முதல் நிதி பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும் என்கிறது முதல் அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில், அரசு பொறியியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படுவார்கள் என்பது இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது அறிவிப்பு, அரசு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பு ஊதியம் 30,000 35,000 உயர்த்தி வழங்கப்படும். கல்லூரிகளில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரிபவர்களின் தொகுப்பு ஊதியம் 25,000 30,000 உயர்த்தி வழங்கப்படும். 20 லட்சம் ரூபாய் வரையிலான பிணையற்ற கல்வி கடன் வழங்க கல்வி உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கென தொகுப்பு நிதி உருவாக்கப்படும். இத்திட்டம் 2026-27 கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்படும். அறிக்கை 5, 2026-27 ஆண்டில் நாக் அங்கீகாரம் பெற்ற 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்படும். இதற்காக ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 6, 2026-27 ஆண்டில் கூடலூர், சிவகாசி, ஒரத்தநாடு மற்றும் நாமக்கல் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நிலை 2 நிலை 1 தரம் உயர்த்தப்படும். அறிக்கை 7, அரசு கல்லூரி நிறுவனங்களின் கல்விசார் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் நிலை 2 2026-27 முதல் 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். இதற்கென 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 8, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தேவையான தளவாடங்கள் வழங்க 36.26 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 9, தமிழ்நாட்டில் உள்ள 130 நிலை 2 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 260 ஊடாடும் திறன் பலகைகள் வழங்க ரூபாய் 5,20,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 10, அரசு கல்லூரிகளில் ஆய்வக நுகர்பொருட்களின் தேவைகளுக்காக 270 அரசு கல்லூரிகளுக்கு 8,10,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 11, செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம், கணினியில் உயிர் தொழில்நுட்பம், காலநிலை தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் பட்டப்படிப்புக்கான வழங்கும் வகையில் பெரியார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான நிறுவனம் செயல்படும். 12, செயற்கைக்கோள் வடிவமைப்பின் திட்டத்திற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 10 திட்டங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வீதம் மொத்தம் 50 லட்சம் நிதி உதவியாக வழங்கப்படும். அறிக்கை 13, தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களின் உலகளாவிய வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் பொருட்டு தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் ஜெர்மன் மற்றும் ஜப்பானிய மொழிபெயர்ச்சி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 14, தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகள் உருவாக்கப்படும். அறிக்கை 15, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயின்று அடிப்படை அறிவியல் படிப்புகளை தேர்வு செய்து முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்வாதார செலவுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 16, அடிப்படை அறிவியல் பாடங்களில் சிறப்பு கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவுவதற்காக ஒரு தனி சட்டம் இயற்றப்படும். அறிக்கை 17, உயர்கல்வி பயிலும் திருநர் மாணாக்கர்களின் கல்வி, வாழ்க்கை தரம் மற்றும் மருத்துவ செலவுகளுக்காக அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் 50 திருநர் மாணாக்கர்களுக்கு
தலா 2 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். இதற்காக 1 கோடி நிதி வழங்கப்படும். 16 உயர்கல்வித்துறையின் பணியாளர்கள், அரசு கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட 500 அலுவலர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 19 ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை மாணாக்கர்களுக்கு முழுமையான கட்டண விலக்கு வழங்கப்படும். அறிக்கை 20 விவசாய நிலம் 2 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த மாணாக்கர்கள் அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முழு கல்வி கட்டணம் விலக்களிக்கப்படும். அறிக்கை 21 தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் பழமையான ஆவணங்களின் மின்னுருவாக்கம் மற்றும் பாதுகாப்பு திட்டத்திற்கென 2026-27 முதல் 5 ஆண்டுகளுக்கு மொத்தம் 31 கோடியே 30 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அடுத்து 22 உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாநில உருது அகாடமியில் உருது மொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இல்ல புது கல்லூரிகள் சொல்லலாம். ஏறத்தாழ 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை உயர்கல்வி அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் அரசு துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்ததின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 18 to 20 கல்லூரிகள் ஆய்வுக்கு உட்பட்டு வருவதாக கருதப்படுகிறது. மீண்டும் உள்ள ஏனைய கல்லூரிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மிக விரைவில் உயர்கல்வித்துறையின் சார்பாக மிக விரைவில் அறிவிப்பு வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.